ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட தங்கச்சி பெவினாக்கு வந்து பர்த்டே. சோ அவளுக்கு வந்து சர்ப்ரைஸா போய் கேக் வெட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னெல்லாம் ஃபன் நடக்குது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பெவினா வீட்டுக்கு வந்து கிளம்ப போறோம். வாங்க. அவ வந்து காலையிலே சொல்லிட்டா, யாரும் எங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க கேக்க குட்டி யாரும் வந்துடாதீங்க, எனக்கு கேக் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப இந்த கேக்க பார்த்துட்டு என்ன அவளோட ரியாக்ஷன் பாருங்க. அப்போ ஆமா வாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து கேக் வெட்டி போர் அடிச்சிருச்சா. ஒரே பிறந்த நாள்ல கேக்குன்னு போங்க அப்படி சொல்லி அவளுக்கு போர் அடிச்சிருச்சா. அதனால கேக் கொண்டு யாரும் வந்துடாதீங்க அப்படி சொல்லிட்டா. பாருங்க மறுபடியும் கேக்க பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் இருக்கா அப்படி சொல்லி நம்ம பாப்போம். வாங்க போலாம். நான் பெவினா வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க அவ என்ன பண்றா அப்படி சொல்லி நம்ம பாக்கணும். அவ வந்துட்டு என்ன பண்றாங்க. பாருங்க எனக்காக எவ்வளவு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான்ட்டு மிச்ச மீதி உள்ளதை கொடுக்குறா. க்ளோஜம் பாவும்பா வத்தி போயிட்டு சைஸ்ல தான் இருக்கு க்ளோஜம். இல்ல அது வந்து ஆமா நல்லா பெருசாகுங்களா? அது நான் போடலாம் பத்தல பாக்குங்க. சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. ஆனா குலோஜாம் ரொம்ப குட்டி குலோஜாம். என்ன பர்வீஸ் முட்டை சாக்லேட் நீ சித்தி பண்ணாங்க ஸ்வீட்டா இல்ல குலோஜாம் மக்களே இனிக்கோ லட்டு இல்ல சித்தி பண்ணது தின்னு வேண்டாமா நீ எடுத்துக்க. இது அவ பாதி திட்டா. இன்னைக்கு வந்து பர்த்டே கேர்ள் வீட்ல வந்து ஸ்பெஷலா பிரியாணி பண்ணிருக்காங்க. அவதான் பண்ணா சிக்கன் பிரியாணி. பர்த்டே கேர்ள் வந்து ரெடி ஆயிட்டா கேக் கட் பண்றதுக்கு. சொல்லு பேபி, சர்ப்ரைஸ் எது பத்தியா? எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து நீங்க சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னு எதிரே பார்க்கல. நான் என்ன உங்களை வர வேண்டாம். நாங்க வந்து 12 o'clock வந்து கேக் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவ வந்து போன் பண்ணி யாரும் வந்து 12 o'clock வந்து கேக் வெட்டிடாதீங்க அப்படி சொல்லி போன் பண்ணி சொல்லிட்டா. வராதிங்க, நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சோ வந்து 12 o'clock நாங்க வெட்டினேன். சோ வந்து அடுத்த நாள் வந்து வெட்டோம் அப்படி சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டீங்க. சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேன் தெரியுமா? அதுல இருந்து வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி, இவ வந்து நியூ இயர் அன்னைக்கு பிறந்திருக்கான். உன்னோட நியூ ரெசல்யூஷன் என்னமா? என்ன ரெசல்யூஷன்? நான் என்ன நினைச்சாலும் அது நடக்காது. என்ன சரி, ஒரு இப்போது ஒரு ஃபார்மாலிட்டி படி எல்லாரும் நியூ இயர்னா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம்ல, ஒரு பேருக்கு. அது மாதிரி நீ என்ன எடுத்திருக்க? என் வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணனாலே நான் நல்லா இருப்பேன். அப்பா செம ரெசல்யூஷன். ஆனா நீ ஃபாலோ பண்ற உருப்பிடுவேன். அதான் சொல்றேன். அதை நான் வருஷம் இதை எடுப்பேன். யார்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சா இல்லாம பேசாம கண்ட்ரோலா இருக்கணும்னு. ஆனா எனக்குள்ள இருக்க தர்ஷினி வந்து வெளியே எட்டி பாத்துடுறா. சோ அவன் யார்கிட்ட பேச மாட்டேன், அட்டாச் ஆகாம இருக்குன்னு நினைச்சேன். அதாவது நமக்கு தெரியாதவங்க இப்ப யாரு தெரியலனாலும் ஜாலியா போய் பேசிடுவேன். அப்படி மெச்சூரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மெச்சூரிட்டி வரணும் அப்படிதானே அந்த ஷைனஸ். ஓகே, உனக்கு என்ன 25 வயசா? ஜஸ்ட் 19 years. ஓகே, இந்த வருஷம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும்னு பெரிய பிள்ளை மாதிரி மெச்சூரிட்டியா வந்து பிஹேவ் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்திருக்கா. போன வருஷம் அப்படிதான் நினைச்சேன். கடந்த ஒரு 5 வருடங்களாக இந்த ரெசல்யூஷன்லயே இருக்காங்க. இந்த வருஷம் மாதிரி நீ ஃபாலோ பண்ணு, சரியா? ஃபாலோ பண்ணணும். இந்த 2026ல நீ வந்து உன்னோட ரெசல்யூஷனா என்ன வச்சிருக்க? இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. என்னோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, டயட் வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் வயசு ஆக ஒவ்வொரு பர்த்டே வர நம்மளோட ஹெல்த்தை வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். சாப்பிடுறதுல வந்து இந்த ரோட் சைட் ஃபுட்லாம் வந்து அதெல்லாம் சுத்தம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு வந்து சாப்பிடணும். அதுதான் எடுத்திருக்கேன். பாப்போம் ஃபாலோ பண்றோமா அப்படின்ட்டு. அவங்க அடுத்து உன்னோட ரெசல்யூஷன் என்னது? கரெக்டா 6 மணிக்கு எந்திக்கணும் ஃபர்ஸ்ட்.
பெரிய விஷயம் பண்ணுவோம் போல. நைட் ஒரு 9 மணிக்கு தூங்கிடணும். இந்த வருஷமாவது இதை பண்ணணும். ஒரே 10 மணிக்கு எந்திரிச்சு டார்க் சர்க்கிள் தான் நிறைய வந்துட்டு. எனக்கும் சேம் தான். நைட்டு உறங்காம பகல்ல உறங்கி அவ்வளவு டார்க் சர்க்கிள். அதனால நைட்டு 9 மணிக்கு என்ன டான்னா படுத்து வரேன். பிக் பாஸ் பார்க்க கூடாது முதல்ல. அடுத்து காலைல 6 மணிக்கு எப்படியாவது எந்திரிச்சு காலேஜ் கிளம்பி போனோம். அவசரம் உடைக்கல பொறுமே கிளம்பி போனோம். எனக்கும் இது இருக்கு. டெய்லி சீக்கிரம் எந்திரிக்கணும் ஒண்ணு. ஆனா என்னால கடைபிடிக்கவே முடியல. நான் வருஷம் ஒரே விஷயம் சீக்கிரம் எந்திரிக்கணும். 2026ல கண்டிப்பா வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி லெவல் அதிகப்படுத்துறோம். சரி, இது வந்து நம்ம 3 பேரும் வந்து கடைபிடிச்சு நான் வந்து ஹெல்த் டயட் ஃபாலோ பண்ணி நல்லா என்ன சொல்ற ஹெல்த்தான ஃபுட் சாப்பிட்டோம். ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ வந்து டைமுக்கு தூங்கணும். நீ வந்து என்ன சொல்றது மெச்சூரிட்டியை பிஹேவ் பண்ணணும். என்ன வந்து நானே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நீ வந்து இது பண்ணணும். அவ்வளவுதானே. இவருக்கெல்லாம் நான் பறந்து டிசம்பர் 28 பறந்தேன் 2006ல. நான் பறந்து கரெக்டா 4 நாள் எங்க பெவினா பறந்தா. ஜனவரி 1 எப்படி கரெக்டா 4 நாள் தான் வித்தியாசம். ஆனாலும் வந்து அக்கான்னு கூட முடியுங்க. என்னன்னு கேட்க 4 நாள் வித்தியாசத்துக்கு கூட அக்கான்னு. ஆமா, 1 நாள் வித்தியாசம்னால அக்கா. 10 வருஷம் மூத்தவளையே மாட்டேங்க. 10 வருஷம் மூத்தவளையே மரியாதை இல்லாம தான் பேசுறேன். யார யாருமே சொல்லுங்க. 10 வருஷம் எனக்கு எங்க அக்கான அக்கா தான் நாங்க மரியாதை இல்லாம பேசினதே கிடையாது. சித்திலாம் வந்து கடைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் சித்தி அம்மா தரலையா அப்பா பேசுனியா? கிசிகா இங்க கிசிகா வேலைக்கா பெரியம்மா வந்து One, 2, 3, Udi! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Bebina. Happy birthday to you. மெது குடிச்சியா? ஆமாக்கா அங்க வராங்க. கையில வாங்க கிரீம்னா ரொம்ப பிடிக்காதுல்ல. எனக்கு கிரீம் தான் தருவா. ஹாப்பி பர்த்டே. ஒரு நிமிஷம் அப்படியா கேட்க முடியா? லைட்டா தான் இருக்கு தெரியுமா? ஆமா லைட்டா அங்க பாரு. கொஞ்சம் அங்க பாரு. உனக்கு அடுத்த பர்த்டே வருதுல. உனக்கு ஜனவரி 5 பர்த்டே. சும்மா கடை. சும்மா கடை தான் கடை. பர்த்டே கேக்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். வெட்டி முடிச்சுட்டு வெளியே வந்தா பயங்கரமா மழை வருது. புரியுதா? வருஷத்தோட முத நாளே இப்படி இருக்கே. ஆமா பரவாயில்ல. வருஷத்தோட முத நாளே நல்லா மழை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு. எப்படி இருக்க போதும் கொஞ்சம் இப்படி எடு. பத்தியா செடியில என்ன பச்சை பச்சைன்னு இருக்கு. செடி பச்சை கலர்ல தான் இருக்கும். ஐயோ இந்த மழை வந்தாலே 2025க்கு வந்து நாத்தோட டாட்டா பை பை சொல்லியாச்சு. வருஷம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நினைச்சது நடக்கணும். ரொம்ப ஹாப்பியா வந்து இந்த வருஷம் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2026 வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கணும். யாருக்கு எந்த கவலையும் வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நாங்க விஷ் பண்றோம். ஆமா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான நம்ம சாலி எம்கே vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய். வெயிட் இதுக்கப்புறம் எனக்கா சரி இப்போ 2025ல போயிருச்சு. இந்த 2026ல இனிமே ஃபர்ஸ்ட் vlog இதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம வந்து வீடியோ போட போறோம்? இப்ப எடுத்த இந்த விளாகே எப்ப கூட எனக்கே தெரியாது. ஆமா, ஒரு வீடியோ எடுத்தாலே 1 மாசம் ஆயிரும். ஆமா. சோ இது எப்போ இனிமே அடுத்த vlog வந்து எப்போ? நான் நினைச்சேன் லாஸ்ட் இயர் நினைச்சேன் சரி ஓகே நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம வந்து vlogs வந்து கொஞ்சம் ரெகுலரா போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா இந்த வருஷம் போடணும்னு தெரியல. பாப்போம். இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் ஒரு ரெசல்யூஷனா வச்சுக்கோங்க, இந்த வருஷத்துல வந்து கண்டினியூஸா வந்து வீடியோஸ் போடணும் அப்படி சொல்லிட்டு. ஓகே ட்ரை பண்றேன். கண்டினியூஸா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆமா. சரி, ஓகே, பாய்.